ஹலோ ஃப்ரெண்டு வணக்கம். நான் உங்க ஃப்ரெண்டு காஞ்சித்தலைவன் பேசுகிறேன். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, 2 சாக்கெட் 2 சுவிட்சு அது எப்படி கனெக்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். அந்த பெல் பட்டனை டச் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இதுபோல் நிறைய வீடியோக்கள்லாம் போடுறேன் பாருங்கள். இப்போ புதுசாக பார்க்குறவங்க என் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுக்கு தேவையான பொருள்லாம் வந்து ஒயரு 2 கலரில் வாங்கிக்கலாம். ஒரு 6 மாடல் பிளேட்டு பாக்ஸோட ஒன்று வாங்கிக்கலாம். 2 சாக்கெட்டு, 2 சுவிட்சு, மற்ற டூல்ஸு கட்டிங் பிளேயர், ஸ்க்ரூ டிரைவர், டெஸ்டர் இது. இ இது வந்து நம்ம எக்ஸ்டென்ஷன் பாக்ஸ்லாம் நம்ம வாங்கினோம்னா காசு கொடுத்து அதெல்லாம் ரேட் அதிகம். நம்ம இது மாதிரி தனித்தனியா வாங்கி அசெம்பிள் பண்ணிக்கணும்னா நமக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். செலவும் கம்மி தான். வாங்க எப்படின்னு சொல்லலாம் பாருங்க. ஒரு 2 பக்கமும் 2 சாக்கெட்ட போட்டு நடுவுல 2 சுவிட்சு வச்சிடலாம். நம்ம அசெம்பிள் பண்ணிக்கலாம் வாங்க. இதெல்லாம் வந்து நீங்க பாக்ஸா வாங்கினீங்கன்னா ரேட் அதிகமா இருக்கும். நீங்க வேணா போய் கடையில கூட விசாரிச்சு பாருங்க. இது மாரி தனித்தனியா வாங்கி நம்ம அசெம்பிள் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா, நமக்கு தேவையான இடத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நமக்கு காஸ்ட்டும் ரொம்ப கம்மியாகும். 2 இதையும் கழட்டிக்கலாம். ஸ்க்ரூ கழட்டிட்டு 2 சாக்கெட்டையும் வந்து நான் வந்து ப்ரெஸ் டைப் மாரி தான் வாங்கிக்கிறேன். அந்த ரோமா மாடலு. அதில பாருங்க நேம் வந்து கரெக்ட்டா வச்சுக்கங்க. ஏன்னா, தலைகீழா மாட்டிடக்கூடாது. அதுக்காக தான் காமிக்கிறேன். நேம பார்த்துட்டு, அதுக்கு தகுந்த மாரி சாக்கெட்ட வந்து நேரா மாட்டுங்க. அதில பாருங்க மேல 2 லாக்கு, கீழ 2 லாக் இருக்கும். அப்படியே ப்ரெஸ் பண்ணீங்கன்னா லாக் ஆயிடும். அதே மாரி இந்த பக்கமும் அது மாரியே ஃபிக்ஸ் பண்ணிக்கங்க. உங்களுக்கு ஏதாவது வேற எதனா புதுசா வயரிங் கனெக்ஷன் ஏதாவது வேணும்னு சொன்னீங்கன்னா, அது எனக்கு கமெண்ட்ல சொன்னீங்கன்னா, நான் உங்களுக்கு அந்த வீடியோ எடுத்து போடுவேன். உங்களுக்கு எலக்ட்ரிக்கல் ஏதாவது டவுட் இருந்தாலும் நீங்க கேட்கலாம். நான் அத வீடியோவா எடுத்து உங்களுக்கு போடுறேன். பாருங்க அந்த 2 சுவிட்சையும் வந்து நேம் வந்து கரெக்ட்டா வச்சுக்கங்க. நேம் எந்த பக்கம் இருக்குதோ அது நேரா வர மாரி வச்சு சுவிட்சை ஃபிட் பண்ணிடுங்க. பாருங்க. சுவிட்சு பாருங்க பிளேட் ரெடி ஆயிடுச்சு. இப்ப நம்ம வந்து ஒயரிங் கனெக்ஷன் தான் குடுக்கணும். பாருங்க ஆன், ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த பக்கம் சாக்கெட் பக்கத்துல இந்த சுவிட்சு, இந்த சாக்கெட்டுக்கு இந்த சுவிட்சு கனெக்ஷன் குடுத்துக்கலாம். வாங்க இப்ப கனெக்ஷன் குடுக்கலாம். இந்த சாக்கெட்ல வந்து பேஸு, நியூட்ரல் பிஎன் அப்படின்னு இருக்கும். இல்ல எல்என்னு இருக்கும். சுவிட்சிலேருந்து வர்றது வந்து எப்பவுமே லைன்ல தான் குடுக்கணும். எல்லுல. அதாவது பார்க்க போனா எப்பவுமே ரைட் சைடுல தான் பேஸ் வரணும். அது தெரிஞ்சுக்கங்க. சுவிட்சு வந்து நேரா வைக்கும்போது ரைட்ல தான் வரணும் பாருங்க. அதான் நான் சொல்றேன். பேஸு, நியூட்ரல்ன்னு சொல்லியிருக்கேன். அதில எல்லு, என்னன்னு இருக்கும். இல்லன்னா பிஎன்ன்னு இருக்கும். அதில ஒரு லைன குடுத்துருவோம். ஒரு துண்டு ஒயர் எடுத்துக்குவோம். குடுத்துட்டு அந்த பி இல்ல எல்லுங்கிறத அது பேஸ் லைன்ல குடுத்துருவோம். ரைட் சைடுல வரணும். அதாவது பாக்ஸ் ஃபிக்ஸ் பண்ணோம்னா ரைட் சைடுல இருக்கணும். நீங்க இப்ப இருக்கிற பொசிஷன் பார்த்துக்காதீங்க. கனெக்ட் பண்ணிட்டு அதே மாரி சுவிட்சுல கீழ குடுத்துருவோம். ஸ்க்ரூ நல்லா லூஸ் பண்ணிட்டு, கனெக்ஷன் வந்து நல்லா லூஸ் இல்லாம நல்லா டைட்டா குடுங்க. லூஸா இருந்தா ஸ்பார்க் ஆகும். ஸ்பார்க் ஆச்சுன்னா, நமக்கு லோடு இதாகும். சுவிட்ச் எரிஞ்சு போயிடும். இப்ப இதே மாரி அந்த அந்த பக்கமும் குடுத்துக்கலாம். அந்த பக்கமும் அதே சைடு தான். அந்த சைடு குடுக்கணும். பார்த்துங்க. ஒரு துண்டு ஒயரா எடுத்துக்கலாம். ரொம்ப பெருசாலாம் தேவையில்ல. அது ஸ்லீவ்லாம் எடுத்துட்டு, நல்லா முறுக்கிட்டு, ஏன்னா அந்த இது வந்து வெளிய வரக்கூடாது. அதே மாரி அந்த சுவிட்சுல கீழ குடுத்துரலாம். அது கரெக்ட்டா பார்த்து ஸ்க்ரூ நல்லா ஃபுல்லா லூஸ் பண்ணிட்டு, உள்ள தள்ளிட்டு நல்லா டைட் பண்ணுங்க. அந்த பக்கம் லைட்டா டெர்மினல் தெரியிற மாரி பார்த்துக்கிட்டு டைட் பண்ணுங்க. ஒயர இன்சுலேஷன் மேல டைட் பண்ணிட போறீங்க. அப்ப கனெக்ஷன் வராது. இது பண்ணிட்டு அதே மாரி இந்த பக்கமா சாக்கெட்ல குடுத்துரலாம். இது குடுத்த மாரி இந்த பக்கமும் குடுத்துடலாம். உங்களுக்கு டவுட்டுனாக்கா எதுன்னு தெரியலன்னா, அதில இருக்கும் பாருங்க. பிஎன் அப்படின்னு இருக்கும். என் நியூட்ரல், பின்னா பேஸு, இல்ல எல்லுன்னு இருக்கும் லைனு. அந்த எல், என்னங்கிறதுல குடுத்துருங்க. பாருங்க 2த்துக்கும் குடுத்தாச்சு. இப்ப சுவிட்ச் போட்டா இதுக்கு பேஸ் வரும். இப்ப நம்ம இந்த 2 சுவிட்சுக்கும் வந்து மெயின் லைன் குடுக்கணும். அத வந்து என்ன பண்றதுன்னா, ஒரு தனியா அது ஒரு ஒயர் எடுத்துக்குவோம். இப்ப பேஸ் குடுப்போம் இல்லைங்களா?
இப்ப யாராவது இப்ப நீங்க பாக்ஸ் ரெடி பண்ணா, அந்த 3 கோர் ஒயர் அது மாரி எடுத்துக்கிட்டீங்கன்னா, அதுல எர்த் ஒயர் இருக்குங்களா, அந்த எர்த் மேல இருக்க டெர்ன் இருக்கு பார்த்தீங்களா? அதுலேருந்து ஒரு லூப் குடுத்து, இந்த பக்கம் குடுத்து எடுத்துக்கலாம். நான் இப்ப அத குடுக்கல. நான் இப்ப நியூட்ரல் குடுக்குறேன் பாருங்க. நியூட்ரல் வந்து 2க்கும் காமன்ங்கிறதுனால அது டைரக்ட்டா வந்துரும். அதனால இந்த ஃபர்ஸ்ட் இதுல குடுத்துட்டு, அதே மாரி இந்த ப்ளக்குக்கும் குடுத்துர்றேன் பாருங்க. 2யும் ஸ்லீவ் பண்ணிட்டு, 2யும் ஒண்ணா முறுக்கிக்கங்க. நல்லா லென்த்தா முறுக்கி, பிசுறு இல்லாம முறுக்கிட்டு, ஸ்க்ரூவ லூஸ் பண்ணிட்டு, ஒயர குடுத்துருங்க. இப்ப நியூட்ரல் வந்து சாக்கெட்டுக்கு வந்துருச்சு. அடுத்தது இப்ப பேஸ் லைன் தரணும். அதுக்கு ஒரு பேஸ் ஒயர் எடுத்துக்குவோம். நான் இது மாரி டெஸ்ட் பண்ணி காட்டுறதுக்காக இது பண்றேன். உங்களுக்கு ஜங்ஷன் பாக்ஸ் மாரி எதுனா வேணும்னா, நீங்க 3 கோர் ஒயர் எடுத்துக்கங்க. அதுல பேஸ் ஒயர வந்து அதுல குடுத்துருங்க. லைன்ல இப்ப நான் குடுக்குறேன் பாருங்க. அதுல வந்து பேஸ் லைன் குடுக்கணும். அது 2த்துக்கும் லூப் பண்றதுக்கு அந்த ஒரு ஒயர்லயே வந்து டெர்மினல் வந்து ஸ்லீவ் பண்ணி எடுத்துட்டு, அத அப்படியே முறுக்கிக்கலாம். முறுக்கி அதுல குடுத்துருவோம். 2 சுவிட்சுக்கும் லூப் இது. இது பேஸ் லைனு. ஸ்விட்ச் ஆன் பண்ணா கீழ லைன் வரும். இந்த வேலையெல்லாம் வந்து மேக்ஸிமம் எலக்ட்ரிக்கல் அதுல அனுபவம் உள்ளவங்க வேலை செய்யுங்க. தவறியோட நீங்க எதுவும் செய்யாதீங்க. ஏன்னா லைன் கீன்னு மாத்தி குடுத்துட்டீங்கன்னா, ஷார்ட் ஆயிடும், வெடிச்சிரும், ஸ்பார்க் ஆகும். அதனால இந்த வேலைய அனுபவங்கிறவங்கள வச்சு செய்யுங்க. பாருங்க 2த்துக்கும் லூப் குடுத்தாச்சு. ஸ்லீவ் எடுத்துட்டு குடுத்துட்டேன். அந்த ஒயர அப்படியே லென்த்தா குடுத்துட்டேன். அதுதான் பேஸு. நியூட்ரலா ஏற்கனவே குடுத்துட்டேன் பாருங்க லூப்பு. இப்ப எர்த்துனாக்கா பாருங்க மேல ஒரு டெர்மினல் இருக்குது இல்லைங்களா? அந்த சாக்கெட்டு. அதுலேருந்து இந்த பக்கம் சாக்கெட்டுக்கு ஒரு லூப் குடுத்து, அதுலேருந்து ஒரு ஒயர் எடுத்துட்டோம்னா, எர்த்துக்கு கொண்டு போய் குடுத்துக்கலாம். அவ்வளோதான் இப்ப குடுத்தாச்சு. பாருங்க. இந்த பக்கம் லைன் குடுத்தாச்சு. அது ஆன் பண்ணோம்னா, அந்த ரெட் கலர் ஒயர் இந்த பக்கம் லைனுக்கு வரும். இந்த பக்கம் ஸ்விட்ச் ஆன் பண்ணா இந்த சாக்கெட்டுக்கு வரும். அதெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கங்க. இப்ப பாருங்க, இப்ப நேரா வச்சாச்சு திருப்பி. இப்ப நம்ம கொண்டு போய் பவர் குடுக்கலாம். பவர் குடுத்து டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் பாருங்க. பவர் குடுத்துட்டு பாருங்க ஆன் பண்றேன். லைன் வருது பாருங்க. டெஸ்ட்ல தெரியுதா? ஆஃப் பண்ணா எரியல. அதே மாரி நியூட்ரலையும் செக் பண்ணிக்கங்க எதனா வருதான்னு. வரல. அதே மாரி இந்த பக்கமும் செக் பண்ணிக்கங்க. வருது. எல்லாமே ரைட் சைடு வருதா பார்த்துக்கங்க. பாரு இதுவும் வரல. அவ்வளோதான். இப்ப வந்து நமக்கு கரெக்ட்டா இருக்குதான்னு சொல்லிட்டு ஒரு லோட் குடுத்து பார்த்துக்கலாம். அதுக்கு எதனா ஒரு டெஸ்ட் லேம்ப் மாரி எடுத்துக்கலாம். ஒரு ஹோல்டரு, லேம்ப்பு. அத எடுத்து குடுத்துடலாம். பாருங்க ஒரு ஹோல்டரு, லேம்ப்பு 2 ஹோல்டர், 2 லேம்ப் எடுத்துக்கிறேன். ஏன்னா 2 சாக்கெட்லயும் ஒரே டைம்ல குடுத்து பார்த்தா தான் தெரியும். பாருங்க. பேஸ்ல ரெட்ட குடுத்துக்கிறேன். நியூட்ரல்ல ஒயிட்ட குடுத்துருக்கேன். அதே மாரி இதுலயும் பேஸ்ல ரெட்ட குடுத்துடுறேன். நியூட்ரல்ல ஒயிட்ட குடுத்துடுறேன். குடுத்துட்டு இப்ப 2த்துலயும் 2 ஹோல்டர்லயும் 2 பல்ப மாட்டிடுவோம். இந்த பக்கம் ஒரு பல்பு. இது சாதாரண 100 வாட்ஸ் பல்பு தான் அது. இதில மாட்டிடுவோம். பாருங்க ஸ்விட்ச் ஆன் பண்ணோனே எரியுதுங்களா? 2வது ஸ்விட்ச் ஆன் பண்ணா எரியுதுங்களா? திருப்பி ஆஃப் பண்ணா ஆஃப் ஆயிடுதுங்களா? அவ்வளோதான். இதுபோல நீங்களும் கனெக்ஷன் குடுத்து ரெடி பண்ணிக்கங்க. கடையில வாங்காம. பாருங்க மறுபடியும் ஆன் பண்ணி பார்த்துங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. தேங்க் யூ.